ஹாய் ஹலோ வெல்கம் டு ஷோ தேனி நேரம். ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து சூப்பரான ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம வந்து ஒரு ஸ்வீட் டிஷ்ஷும் ஒரு கார ஐட்டமும் பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போட்டாவை யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ பெசரட் அப்படின்னு ஒரு பெசரட் வகையை சேர்ந்து ஸ்டஃப்டு உப்மா வச்சு செய்ய போகிறாங்க. இப்போ எப்படி செய்ய போகிறாங்க, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பட் இதை செய்ய வந்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா திருமதி மைதிலி கணேசன் அவர்கள் இன்று நம்மிடையே வந்திருக்கிறார். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போகிறீங்க? சப்போட்டா வச்சு ஒரு புட்டிங் மாதிரி செய்ய போகிறீங்க. ஆமாம், அது எப்படி செய்ய போகிறீங்க? என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட்டு தேவை? அதுக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டு ரவை ஒரு கப்பு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு 1.25 கப்பு சர்க்கரை. என் சப்போட்டாவை வந்து நல்ல பழுத்த சப்போட்டாவாக எடுத்துட்டுருக்கோம். அதுலேயே ஸ்வீட் இருக்கிறதுனால நான் 1.25 கப்பு தான் சர்க்கரை போட்டிருக்கேன். அந்த சப்போட்டாவை வந்து நம்ம கூழ் மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு போகிறோம். 1/2 கப்பு நெய், அப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி அலங்கரிக்கிறதுக்கு. சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பற்ற வச்சுக்கிறேன். பற்ற வச்சுட்டு நெய்யை ஊற்றி ரவையை வறுக்கிறோம். போதுமா? போகிறோம். முந்திரி திராட்சைலாம் இப்போ வறுத்து நம்ம கடைசியாக வறுத்து அதில் ஆட் பண்ணிட்டுலாம். நம்ம இந்த டிஷ்ஷை வந்து ரைஸ் குக்கரில் வந்து செஞ்சுட்டு போகிறோம். ஓ, தட் இஸ் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில். ரவை எப்படி பொன்னிறமாக வறுத்துக்கணும்? ஆமாம், பொன்னிறமாக வறுத்துக்கணும். நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அந்த ரவைலாம் அந்த நெய்யில் வந்து நல்லா ஒரு மாதிரி பொரிஞ்ச மாதிரி ஆகணும். ஒரு ப்ரௌனாக பொரிஞ்ச மாதிரி ரெட் கலரில். ஆமாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். கோல்டன் ப்ரௌனாக நல்லா வறுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இதை எடுத்து ரைஸ் குக்கரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். ரைஸ் குக்கரில் தான் நம்ம இந்த டிஷ்ஷை பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில். அதனால் இந்த டிஷ்ஷை நம்ம ரைஸ் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். டைரெக்டாக கிளறாம அதுவே. ஆமாம், ஏன்னா அது நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் டைம் சேவிங்காக இருக்கும் இது நமக்கு. நம்ம அடுத்த டிஷ் நம்ம பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகாது. திரும்ப தண்ணி குத்தி. ஆமாம், இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான 1 கப்பு ரவை போட்டிருக்கோம் இல்லையா? 1.5 டம்ளர் இது போட போகிறோம், தண்ணி போட போகிறோம். அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த சப்போட்டாவை வந்து மிக்சியில் கூழ் மாதிரி அரைச்சின்னு வந்துடலாம். சப்போட்டாவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிக்சியில் இது மாதிரி நல்ல, அதாவது மாதிரி அரைச்சிருக்கோம். ஸோ இதையும் வந்து அந்த இதில் ரவையோட இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறாங்க. இது 1 கப் இருந்தால் போருமா? 1 கப் ரவைக்கு 1 கப் ரவைக்கு ஒரு 5-6 சப்போட்டாவை வந்து நம்ம பழுத்த சப்போட்டாவை போட்டிருக்கோம். இப்போ 1 கப் ரவைக்கு நம்ம வந்து 1.5 கப்பு தண்ணி, 1.5 இல்லை 2 கப்பு வேணா, கொஞ்சம் வேணா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா 2 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். இது வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் ஏன் நீங்கள் செய்கிறீங்க? இல்லைன்னா டைம் சேவிங்காக இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம இன்னொரு டிஷ்ஷை நம்ம கேஸில் பண்ணிட்டு இருக்கலாம். இது வந்து அது மாட்டுக்கு ஆகிடும். இது வந்து நம்ம கிளறிட்டே இருக்கணும். நம்ம வீட்டில் இது மாதிரி பண்ணுறோன்னா கிளறிட்டே இருக்கணும் அடுப்பில் இருந்தோன்னா. அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீப் வாங்க வந்துடும் இல்லையா? அதனால இது பெட்டர் நமக்கு. சரி, சர்க்கரை இப்போ போடணும். அதான் இப்போ போட்டுடுறேன். இந்த 1.25 கப்பு தான் இதுக்கு சர்க்கரை வச்சுருக்கேன். பிகாஸ் ஏன்னா சப்போட்டாலேயே ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால ஜென்ரலாக நம்ம இது மாதிரி பண்ணுறப்போ 1.5 கப்பு சர்க்கரை போடுவோம். இப்போ நம்ம சப்போட்டாவில் ஸ்வீட் இருக்கிறதுனால 1.25 கப்பு சர்க்கரை. நம்ம நார்மலாக இது வந்து இப்போ சர்க்கரை நீங்கள் இப்போ ஆட் பண்ணுறீங்க இல்லையா? ரவா கேசரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரை ஆட் பண்ணுவோம். இல்லை இந்த ரைஸ் குக்கரில் பண்ணுற போது அப்படியே நம்ம எல்லாமே கொட்டி ஈவனாக கிளறிட்டு ஆன் பண்ணிடலாம். குக் ஆகிடுமா? நல்லா சூப்பராக குக் ஆகிடும். நீங்கள் அந்த டவுட்டே வேணாம் உங்களுக்கு. சரி சரி. இப்போ இதோடய கொஞ்சம் தேவையான நெய். ஆமாம், இப்போ இதுக்கு தேவையான நெய்யும் இது 4 ஸ்பூன் அப்படி தேவை. வேணா நம்ம ஆல்ரெடி ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் வந்து ரவையை வறுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒரு 4 ஸ்பூன் போட்டு இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம நல்லா கிளறிட்டு இதை வந்து நம்ம
ரைஸ் குக்கரை வந்து இதுக்கு வந்து ஐ திங்க் கலர் கேசரி பவுடர் மாதிரி சேர்க்கவே வேணாம் தேவையில்லை. ஏன்னா சப்போட்டால நேச்சுரல் கலரே அந்த கொக்கோ கலர் இருக்கிறதுனால சாக்லேட் ஃப்ளேவராக குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இது நம்ம ரைஸ் குக்கரை வந்து ஆன் பண்ணிடலாம். சரி, இந்த குக்கரை ஆன் பண்ணிட்டோம். இதை இப்போ வந்து கீப் ஆன் பொசிஷன் குக்கிங் பொசிஷனுக்கு வச்சிடணும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடுவாங்க, குக்கிங் வந்துடும். இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம்? அடுத்தது வந்து நம்ம உப்புமா செஞ்சுக்கலாம். அந்த பெசரட் தோசைக்கு உப்புமா செஞ்சுக்கலாம். அதை வந்து எம்எல்ஏ பெசரட்னு சொன்னீங்க. எம்எல்ஏ பெசரட்னா என்ன? எம்எல்ஏன்னு அதுக்கு என்ன ஒரு இனிஷியல்? பிகாஸ் அது வந்து ஆந்திராவில் ஹைதராபாத்தில் வந்து எம்எல்ஏ ஹாஸ்டலில் வந்து அவங்களுக்கு அசம்பிளிக்கு போகிறதுக்குனால நல்லா ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக டிஃபன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அசம்பிளியில் லேட் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன டிஷ்ஷு கொடுக்குறது, பைத்தம்பருப்பில் வச்சு அந்த பெசரட் தோசையை பண்ணிவிட்டு உள்ளே வந்து இந்த உப்புமாவை வச்சிட்டோன்னாக்கா ஃபில்லப் வயிறு வந்து நல்ல டம்முன்னு இருக்கும். அவங்களுக்கு அசம்பிளி முடிஞ்சு வர வரைக்கும் அந்த டிஃபன் வந்து அவங்களுக்கு இனஃபாக இருக்கும். அப்படிங்கிறதுனால சாப்பிட்டாலே வயிறு டம்முன்னு இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த அந்த ஹாஸ்டலில் தான் அது முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனாலேயே அதுக்கு எம்எல்ஏ பெசரட்டுன்னு வந்து உப்புமா வச்சு பண்ணானா அதுக்கு எம்எல்ஏ பெசரட்டு அப்படின்னு. தொட்டுக்கிறதுக்கு என்ன? அல்லம் பச்சடின்னு சொல்லுவாங்க ஆந்திராவில். அல்லம் பச்சடினா இஞ்சியில் தொகையல் மாதிரி. சரி, அது அவங்க வந்து தொகையல்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவங்க பச்சடின்னு சொல்லுவாங்க. அதனால அல்லம் பச்சடி அப்படின்னு. தயிருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க வந்து இஞ்சி தொயல்ன்றதை அவங்க அல்லம் பச்சடி அப்படின்னு ஆந்திரால சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பெசரட்டுக்குள்ள ஸ்டஃப் பண்ற அந்த உப்புமாவை வந்து நம்ம செய்ய போறோம் இல்லையா? சோ அது என்னென்ன அதுக்கு இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு கொஞ்சம் சொல்லிடுங்களேன். ரவா உப்புமாக்கு வேணுங்கிற இன்கிரிடியன்ட்ஸ்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் அதை தாளிச்சு பச்சை மிளகாய், அதை தாளிச்சு கொட்டிட்டு நம்ம ரவை உப்புமா பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். அடுப்பை மூட்டிட்டோம், ஆயில் போட்டுக்கலாம். போதும். ஆயில் நல்லா சூடானோன்னு நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிட்டு நம்ம உளுத்தம்பருப்பு சேர்க்குறோம், கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு பச்சை மிளகாய் சேர்த்துடுறோம். இப்போ நான் இதில் வந்து வெங்காயம் சேர்க்கலை, ஏன்னா பிகாஸ் அந்த பெசரட்லேயே நம்ம நிறையா வெங்காயம் இருக்கிறதுனால நம்ம இதில் வெங்காயம் சேர்க்கலை. வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு, தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள இந்த விஷயங்கள் வந்து நம்ம பச்சை பயிரை பற்றி பார்க்கலாம். பச்சை பயிருக்கு வந்து மங் பீன் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு பெயரும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் பச்சை பயிறு, அதாவது முளைக்கட்டின பச்சை பயிர் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட் டைமில் ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு அது வந்து 14 grams ஆஃப் வந்து ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 15 கிராம், ஒரு கப்பில் பார்த்தீங்கன்னா 15 கிராம் ஃபைபரும் இருக்குது. ஸோ இந்த 14 கிராம் இந்த கப்புள்ள இந்த பச்சைப்பயிரை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவலும் கண்ட்ரோல் ஆகும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட கலோரிஸ் எல்லாம் வந்து எரிக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸு, சேச்சுரேட்டட் ஃபேட் அது மாதிரி எதுவுமே கிடையாது. இதில் வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டும் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டும் இருக்குது. இதில் வந்து விட்டமின் பி இருக்குது, சி இருக்குது, அயர்ன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது மற்றும் மெக்னீஷியம் இதெல்லாம் இருக்குது. இதனால் பொட்டாசியம் இருக்கிறதுனால பிபி எல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். சப்போஸ் டயபெட்டிக் பேஷண்ட் வந்து இதை ஒரு கப் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அது வந்து அவங்களுக்கு லோவாக அதாவது கொஞ்சம் நேரம் ஆகும் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு. அதனால் குளுக்கோஸ் லெவல் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாமல் அவங்களோட பிளட் சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா பச்சை பயிரில் வந்து நம்ம மாவு மாதிரி பொடிச்சு வச்சுட்டு அதை ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம். ஃபேஸ் பேக் மாதிரி போடும்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற இரிட்டேஷன் இருந்தாலும் போயிடும். அதே சமயத்தில் வந்து ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் மாதிரி அது வந்து செயல்படும். இதனால் வந்து அந்த இது ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக மாறிடும். ஸோ நீங்களும் இந்த பச்சைப்பயிரை வந்து இது யூஸ் பண்ணி பாருங்கள். பச்சைப்பயிர் ரொம்ப மிகவும் உள்ளது, வளரும் குழந்தைங்களுக்கு நிச்சயமாக கொடுங்க. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம இப்போ இதில் வந்து ரவையை போட்டு கிளறப்போம். நார்மல் நம்ம உப்புமா செய்கிறோம். ஆமாம், உப்புமா செய்கிற மாதிரி தான். பட் கொஞ்சம் இது குழைவாக செஞ்சால் அதில் ஸ்டஃப் பண்ணுற பொழுது உதிராக இல்லாமல் குழைவாக செய்யும்.
அப்போ நிறைய தண்ணி கொஞ்சம் ஆமாம், கொஞ்சம் எப்பயும் யூஸ்வலாக ஊற்றுறத விட ஒரு எப்பயும் 2 டம்ளர் ஊற்றுருவோன்னா இப்போ ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக ஊற்றலாம். ஓகே. இது இப்படி ரெடி ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே ரைஸ் குக்கரில் வச்சுருக்கிற அந்த டிஷ் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஆல்மோஸ்ட் அந்த டிஷ் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுது ரைஸ் குக்கரில். அந்த புட்டிங் நமக்கு இங்கே உப்புமாவும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் போட ஏன்னா ஏன்னா உதிர்ந்துடும் அப்படிங்கிறதுனால போடலை. ஓகே. நம்ம அதை பெசரட்டில் எல்லாம் போடுறதுனால இதில் வந்து நம்ம போடலை. இது உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி அந்த வச்சுருந்த நம்ம சப்போட்டா புட்டிங்கும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே அந்த முந்திரி திராட்சை அதெல்லாம் வறுத்து அதில் போட்டுட்டு போகிறோம். இந்த புட்டிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சப்போட்டா புட்டிங்க்கு முந்திரி பருப்பும் திராட்சையும் ரோஸ்ட் பண்ணி போகிறோம் நெய்யில். முதல்ல சப்போட்டா புட்டிங்க்கு என்ன பண்ணாங்கன்னா ரவையை வந்து நல்லா பொன்வருவலாக வறுத்துக்கிட்டாங்க கோல்டன் ப்ரௌன் கலரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த சப்போட்டாவை நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அது ரைஸ் குக்கரில் வந்து அந்த ரவை, தண்ணி, சர்க்கரை மற்றும் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டாவோட அந்த ஸ்மாஷ் பண்ண இதுவும் வந்து போட்டுட்டாங்க. இப்போ வந்து அது ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து முந்திரியும் திராட்சை பழமும் தாளிக்க போகிறாங்க. அதில் நம்ம அந்த ரைஸ் குக்கர்லேருந்து அந்த சப்போட்டா புட்டிங்கை எடுத்துடுறோம். இதில் நம்ம வறுத்து வச்சு முந்திரியும் திராட்சையை வந்து கொட்ட போகிறோம். நல்ல ஃப்ளேவர், அந்த சப்போட்டாவோட ஸ்மெல் வந்து நல்ல வந்து ஃப்ளேவராக இருக்குது. அது சமயத்தில் இந்த நெய்யெல்லாம் அதில் சேரும்போது கொஞ்சம் கூட நெய் வந்து ரொம்ப இதில் போடலை பார்த்தீங்களா. ரைஸ் குக்கரில் செய்கிறதுனால நம்ம வந்து அது ஒட்டாமல் அதுவே வந்துடுது. அதனால நெய் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்காங்க. சப்போட்டா சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க வந்து ஹெல்த்தி போன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சப்போட்டாவை நிச்சயமாக சாப்பிடுங்க. ஏன்னா இதில் வந்து பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, அயன் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. பொட்டாசியம் இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷரை வந்து நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இதனால் கண் பார்வை வந்து நல்லாயிருக்கும். விட்டமின் சி இருக்கிறதுனால கோல்ட் அண்ட் காஃப் வராது. அண்ட் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் போயிடும். அதே சமயத்தில் இது கேன்சருக்கு வந்து ஒரு நல்ல இது சப்போட்டா சாப்பிடும்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த லங் கேன்சர் மற்றும் பார்த்தீங்கன்னா மவுத் கேன்சரை வந்து இது தடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களும் இது சாப்பிட்டீங்கன்னா சப்போட்டாவை சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸும் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பழமாக தனியாக கொடுத்தா அவங்க லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்தா ஒரு டெசர்ட் ஐட்டம் நல்லா இருக்கும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பெசரட்டுக்கு வந்து தேவையானதாவது தொட்டுக்கொள்றதுக்காக அல்லம் பச்சடி, அதாவது இஞ்சி பச்சடி செய்ய போகிறாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சொல்லிடுங்க மேடம். என்னென்ன? ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை மூட்டி இல்லை ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு சொல்லிடுங்க. இதுக்கு வந்து தேவை வந்து கடுகு. ஃபஸ்ட்டு கடுகு தாளித்து கொட்டுறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டு நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்துக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு கடுகு தாளிக்க போகிறாங்க, அப்புறம் உளுத்தம்பருப்பு போட போகிறாங்க, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, காய்ந்த மிளகா, அப்புறம் புளி கொஞ்சம், அப்புறம் தேங்காய் கொஞ்சம், இதெல்லாம் வச்சு அரைக்க போகிறாங்க. அந்த வறுத்துட்டு நம்ம மிக்சியில் உப்பு வச்சு அரைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுப்பை மூட்டி கொஞ்சம் எண்ணெயை போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு கடுகு போடணும். இல்லை, கடுகு வந்து நம்ம பச்சடி பண்ணினதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பச்சடிக்கு தேவையாக உளுத்தம்பருப்பு வறுத்துக்க போகிறோம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். சரி. அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் வரமிளகாயும் போடணும். ஒரு பச்சை மிளகா, ஒரு வெத்த மிளகா போட்டுக்கலாம். ஏன்னா இஞ்சிலே நமக்கு வந்து காரம் இருக்குங்கிறதுனால ஒரு மிளகா இது ஒன்று அது ஒன்று. ஏன்னா இது வெத்த மிளகா போடுறது வந்து ஒரு வாசனைக்கு தான் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம்.
எண்ணெய் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்துருக்காங்க. அது சிவப்பாற வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வரமிளகாயும் ஒரு பச்சை மிளகாயும், ஒரு பச்சை மிளகாய் ஒரு சிவப்பு மிளகாய் இதை போட்டு வறுக்கணும். அதுக்கப்புறம் அது அதுலயே கூடயே வந்து வந்து இஞ்சி இந்த மாதிரி பொடி பொடியாக தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன். அது ஏதானும் அளவு இருக்கா மேடம்? 50 ஒரு கிராம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுட்டா போதும். சரி, இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கணும். இதோடய நம்ம வந்து அந்த தேங்காய் நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். புளியும் போட்டு கொஞ்சம் வறுத்துட்டுடலாம். சரி, அதாவது ஊற வைக்கிறதுக்கு ஆமாம், ஊற வைக்கிறதுக்கு பதிலாக அதை அப்படியே பொரிச்ச மாதிரி பண்ணிட்டுடலாம். புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு ஸ்மால் எலுமிச்சம்பழம் அளவு போட்டுட்டா போதும். செஞ்சுருக்காங்கன்னா முதல்ல எண்ணெய் போட்டுட்டு உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிவப்பு மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி துண்டையும் போட்டுட்டாங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் புளியும் போட்டு வதக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தேங்காயெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு அரைச்சிடலாம், உப்பு அதெல்லாம் சேர்த்துட்டு. தேங்காய் துருவி கூட போடலாம் இல்லையா? துருவி நம்ம அரைக்க தான் போகிறோங்கிறதுனால நான் வந்து துருவிக்காம இப்படி போட்டு பல்லு பல்லான்னு இருக்கு. இப்போ வந்து நம்ம கடைசியாக இதோட இந்த தேங்காயும் சேர்த்துடலாம். அந்த சூட்லேயே அது ரோஸ்ட் ஆகிடும். சரி, அதோட உப்பு நம்ம இப்போ இதை ஆறினோன்னே இதை வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்து அதை மிக்சியில் நம்ம அரைக்க போகிறோம். ஓகே, இது வந்து பெசரட்டுக்கு தேவையான அல்லம் பச்சடி. இது சைட் டிஷ் இது. இப்போ இது வந்து ஆந்திராவில் வந்து ஒரு ஃபேமஸான டிஷ் இந்த பெசரட்டுங்கிறது. அவங்க வந்து அந்த ஸ்டஃப்டு உப்புமா வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க அப்படின்னு மேடம் சொல்லியிருக்காங்க. நம்ம இது நல்லா வதங்கி எடுத்து இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு வித் ஜாகிரியோடு சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சின்னு வந்துடும். இப்போ இஞ்சி பச்சடிக்கு நம்ம வந்து அந்த அல்லம் பச்சடிக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விழுதை. இப்போ போட்டு திரும்ப வதக்க போகிறோம் அதை எண்ணெயில். ஏன்னா இது வதக்கினாக்கா ஒரு 2-3 டேஸ் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சா கூட நமக்கு நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு கூட இது தொட்டுக்கிறதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அந்த சமயத்தில் பசி மந்தமாக அவங்க வந்து தயிர் சாதத்துக்கு நம்ம இதை போட்டுன்னு சாப்பிட்டோன்னா இப்போ நல்லா ஜீரண சக்திக்கும் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் போட்டிருக்கோம் கடாயில். கடுகு போடணுமா? ஆமாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னு கடுகு போடுறோம். ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கோம். கடுகு போட்டுனா பெருங்காயம் தேவையில்லையா? தேவையில்லை. சரி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இஞ்சியே உங்களுக்கு அந்த டைஜஷனுக்கு நல்லா இதுவாகிறதுனால நமக்கு பெருங்காயம் போடலை. கடுகு வெடித்தோடனே அவங்க கருவேப்பிலை போட போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை வந்து அதில் போட்டு சில மணி நேரம் வதக்க போகிறோம். ஒரு 10 to 5 to 10 மினிட்ஸ் வதக்கினா போதும். ஓகே, நல்லா கடுகு வெடிச்சிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டோம். கருவேப்பிலையும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சோடனே நம்ம இந்த அரைச்ச விழுதை இதில் போட்டுட்டோம். இது ஏன் வதக்குறாங்கன்னா அவங்க ஒரு 2-3 நாளைக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரிட்ஜிலே வைக்கணும்னு தேவையில்லை, நம்ம வதக்கிறதுனால வெளியில் வச்சாலே நல்லாயிருக்கும். பட் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றலாம், ரீஃபைண்ட் ஆகிடும். அந்த டேஸ்ட்டு நல்லெண்ணெயோட ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்னா நமக்கு வந்து ஏன்னா நல்லெண்ணெய் போட்டால் கொஞ்சம் காரம் வந்து கம்மி பண்ணிடும் உங்களுக்கு. ஓகே, இது வெளியிலே வச்சாலும் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வதக்குறாங்க அவங்க. வதக்கிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அதுக்கப்புறம் பெசரட் ஊற்றி அந்த அல்லம் பச்சடி வந்து அதுக்கு டேஸ்ட்டுக்கு வைக்க போகிறாங்க. சைடு இனிமேல் இப்போ தான் நம்ம மெயின் டிஷ்கே போகிறோம். பெசரட் தோசை பண்ண போகிறோம் இனிமேல் தான். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை வதக்க விட்டுடலாம். சிம்மில் வச்சு இது வதக்கிண்டே இருக்கிற போதே நம்ம அந்த பெசரட் பார்க்கறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த அடுப்பில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நம்ம இந்த அடுப்பில் வந்து நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். தோசை எம்எல்ஏ தோசை பெசரட். எம்எல்ஏ பெசரட்னா எம்எல்ஏ தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து அந்த பேர் வந்து அந்த மாதிரி எம்எல்ஏ கேன்டீனில் அந்த மாதிரி கொடுக்கறதுனால அந்த மாதிரி பேர் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் எண்ணெய் போடணுமா? ஆமாம், அப்போ தான் நல்லா அது அதாவது இது ஒட்டாமல் வரத்துக்கும் நல்லா.
அன்றைக்கே நம்ம யூஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் வதக்கணும்னு கூட தேவையில்லை. கடுகு இந்த கருவேப்பிலை தாளிச்சு கொட்டினாலே போதுமானது. ஒரு 2-3 days வச்சுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம இது மாதிரி வதக்கி வச்சுக்கலாம். இப்போ கல் சூடாக போகிறது. இது எப்படி இந்த பெசரட் வந்து உங்களுக்கு தடிமனா வாக்கணுமா இல்லைன்னா மெலிசா இருந்தால் போதும்? அது ரொம்ப மெலிசாவும் வேண்டாம், அதுக்குன்னு அடை கன்சிஸ்டன்சியாக மாதிரி திக்காகவும் வேண்டாம், மீடியமாக வச்சா இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் சுகர் சேர்த்துருக்கீங்களா? அது கலர் வர, ஏன்னா கலர் வரதுக்காக கொஞ்சம் சுகர் சேர்த்து அது கேரமலைஸ் ஆகி கலர் கொடுக்கும், அழகான ஒரு ப்ரௌன் கலரை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுலேயுமே எந்த டிஷ்லேயும் ஆகட்டும், இப்போ காரமான எந்த டிஷ் செய்யும் போதும் கொஞ்சம் சுகர் சேர்க்கும் போதீங்கன்னா அதில் கேரமலைஸ் ஆகி அது வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ரோஸ்டட் ஒரு இது கிறிஸ்ப்னஸ் கிடைக்கும். அது மாதிரி கடாய் நல்லா சூடாகிடுது, தோசை பேன் வந்து நல்லா சூடாகிட்டு அதுக்குள்ளே இதுவும் ரெடி ஆகிட்டு மேடம். இதை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இஞ்சி பச்சடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பெசரட்டு. இப்போ பெசரட்டுக்கு நம்ம வந்து பச்சை பயிறு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்து ஊற வச்சோம் 8 hours. அதுக்கப்புறம் நம்ம அதோட பச்சை மிளகா, இஞ்சி, வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம வந்து சென்டர்லேருந்து ஊற்றணும். ஆமாம், ரவா தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றக்கூடாது. இதை சென்டர்லேருந்து ஊற்றி நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பெசரட் நம்ம ஊற்றிருக்கோம். இதில் வந்து பச்சை பயிறு, வெங்காயம், இஞ்சி, கொஞ்சம் அரிசி இதெல்லாம் போட்டு அவங்க நல்லா ஊற வச்சு அரைச்சிருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து நம்ம பெசரட்டுக்கு ஊற்றிருக்கோம். இதில் டாப்பிங்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம், அப்புறம் வந்து கேரட் துருவல் இதெல்லாம் போட போகிறோம். இது அதாவது வெந்த உடனே இது வந்து ஒரு சைடு வெந்தால் கூட போதும். சப்போஸ் 2 சைடு வேகணும்னா நீங்கள் திருப்பி போட்டு கூட எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை நம்ம திருப்பி போட்டு எடுக்கணும். இதில் வந்து நம்ம இது வார்த்து எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டஃப்டு உப்புமா அதில் வந்து வச்சு நடுவில் ஃபில் பண்ண போகிறோம். நம்ம இது மசால் தோசைக்கு வைக்கிற மாதிரி வைக்க போகிறோம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்கலாம் சிம்மில் வச்சு. ஏன்னா நம்ம திருப்பி போட போகிறது இல்லை ரொம்ப, அதனால இதை மூடி. இப்போ இது தோசை நல்லா வெந்திருக்கோம், நம்ம பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த உப்புமாவை பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த எம்எல்ஏ பெசரட்டுன்னு சொன்னதுக்கு இது வருகாரம், இந்த உப்புமாவை இதுக்குள்ளே வச்சுட்டு சென்டரில் மசால் தோசைக்கு மசாலா வைக்கிற மாதிரி இதை உள்ளே வச்சுட்டு உப்புமாவை இதுக்குள்ளே வச்சுடுறோம். வச்சுட்டு மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறோம். இது ஆக்சுவலாக ஒரு தோசை சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஸ்டஃப். ஆமாம். ஆந்திரா பெசரட்டு வந்து எம்எல்ஏ பெசரட்டுன்னு சொல்கிறது ரெடியாக இருக்குது. அது எப்படி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அதே சமயத்தில் இந்த சப்போட்டா வச்சு பண்ண டிஷ் ஸ்வீட்டும் அதுவும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்வீட் டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்து சொல்லுங்கள் மேடம் எப்படி வந்திருக்குன்னு. இதில் வந்து சப்போட்டாவோட ஃப்ளேவர் தான் நிறைய இருக்குது. அதான் நம்ம பசங்க சப்போட்டா தனியாக சாப்பிட மாட்டோம். சரி மாதிரின்னு சொல்ல முடியாது, ரவையில் செஞ்சது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நல்லா குழசலாக நம்ம செஞ்சுருக்கோம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஒரு சப்போட்டா பழம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஸ்வீட் இருக்குது. இப்போ பெசரட் வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். பெசரட்டை தொட்டுக்கிற அந்த அல்லம் பச்சடியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. இந்த உப்புமாவும் அந்த பெசரட்டும் சேர்ந்து வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பச்சடி காம்பினேஷன் வந்து ரொம்ப காரமும் கரெக்டாக இருக்குது, எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ மேடம். ரொம்ப நல்லாயிருக்கு மேடம். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி 2 டிஷ் பார்த்தோம். எம்எல்ஏ பெசரட் ஒன்று, இன்னொன்று வந்து சப்போட்டா வச்சு ஒரு புட்டிங் மாதிரி பார்த்தோம். ஸோ நீங்களும் இதை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து அடுத்த வாரம் வேற ஒரு நிகழ்ச்சியில் வேறொரு தலைப்போடு மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.